ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான் வந்து ஒரு பார்த்தா இன்ஸ்டாவில் பார்த்தா அதெல்லாம் அது தெரியல சோஷியல் மீடியாலையான்னு இவங்க தான் இன்ட்ரா பண்ணாங்க. நாங்கள் ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் தான் ஒரு 2-3 வீடு நாங்கள் முதலே பார்த்துருந்தோம் லொக்கேஷனில். ஆக்சுவலாக பார்த்துட்டு நாங்கள் அதுவும் கன்ஃபார்ம் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருந்தோம். ஒரு 70% 80% கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாங்கள் திடீர்னு இவர் இன்ட்ரா பண்ணாவா கடைசியாக பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருந்தா. 5 மினிட்ஸில் சரி பார்ப்போமே அப்படின்ட்டு தான் போய் பார்த்தோம். சரி ஃபஸ்ட்டு இதுலேயே வந்து அவருடைய அணுகுமுறை ஸ்பீச் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருடைய பிளான்ஸு அந்த மாதிரி சொல்லும் போது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தது, பிடிச்ச மாதிரி இருந்தது. அதனால் சரி ஓகே அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். பேமெண்ட்டு பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் எல்லாமே பேசியிருக்காரு. எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ நெகோஷியபிள் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிலாம் பண்ணி கொடுத்துருக்காரு. நான் கேட்ட சில ஆல்ட்ரேஷன் ஒர்க் கூட அவர் இனி வரைக்கும் என்னென்ன நான் சொன்னனோ அதெல்லாம் எனக்கு ஏற்ற மாதிரி அவர் கொஞ்சம் பண்ணி கொடுத்துருக்காரு. அது பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பில்டர்ஸ் தான், நல்லா செட் ஆகிருக்கு. அதனால் நாங்கள் இதை கண்டினியூ பண்ணுறோம். எனக்கு வந்து நிறைய வீடு ஒரு பில்டிங்காக நான் வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய தாம்பரம் சைடு எல்லா இடத்துலையுமே லொக்கேஷன் இது பண்ணேன். ஜஸ்ட் இன்ஸ்டாவில் பார்க்கும்போது ட்ரீம் பிக் டெவலப்பர்ஸ்னோடனே எனக்கு அதில் பார்த்தோன்னே எனக்கு அவங்க அந்த ஹவுஸோட மாடல்ஸ் தென் அவங்களோட அந்த ப்ராஜெக்ட்ஸ் இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. சரி நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாரை வந்து காண்டாக்ட் பண்ணோடனே ஓகே நீங்கள் சைட் போயிட்டுருக்கு நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னாங்க. அப்புறம் ஹஸ்பண்டும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கனால சரி இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக பார்ப்போம் அப்படின்னு ஜஸ்ட் நாங்கள் யாரோட பார்க்க வரும்போது திருப்பி நான் சாருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணும்போது சொன்னாங்க வாங்க மேடம் பார்ப்போம்னு. பார்த்ததுக்கு அப்புறமும் அவர் பேசின அந்த வே ஆஃப் அப்ரோச் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. அங்க ஒரு சின்ன இதுதான் இது கட்ட போறனாலும் அதை வந்து அவர் காம்பாக்டா அழகா பண்ணி தரேன் அப்படின்னும் போது எங்களுக்குமே அவருக்குமே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இதுவா இருந்தது. ஒரு ட்ரீம் பிக் டெவலப்ஸ்னா இந்த சின்ன வீடியோ அழகா பண்ணி காட்டலாம் அப்படின்ற ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால சரி சார்ட்டி அப்ரோச் பண்ணலாம். அதனால அந்த வே ஆஃப் அப்ரோச்சுமே எல்லாமே எனக்கு இதுவா இருந்தது. எல்லாரும் ஓவரால் கம்பேர் பண்ணும் போது இவரு எனக்கு வந்து சொன்ன அந்த பேஸ்ட் அந்த டேர்ம்ஸ் அண்ட் இது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. மற்றவங்களாம் வந்து இல்லப்பா பின்னாடி வந்து வேற சொல்லுவாங்களே இப்ப பண்றேன். ஆனா இவர் வந்து இல்ல எதுவும் ஓப்பனா பண்ண முடியும் பண்ண மாட்டேன் அந்த ஓப்பனாக பேசும்போது சரி ஓகே இவர்கிட்ட ப்ரொசீட் பண்ணுவோன்றத வந்து நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இவர்கிட்ட ஒரு ட்ரீம் பிக் டெவலப்ஸ்ல எங்களோட வீடு கண்டிப்பா அமையும், எங்களோட ட்ரீம் ஹவுஸ் இது அழகா நல்லபடியா அமையும்ன்ற மாதிரி நாங்க இது பண்றோம். தேங்க்யூ.